ரிஷப ராசிக்காரர்களே, 2026 ஆடி மாதத்தில் உங்கள் அதிர்ஷ்டம் உச்சத்தை தொடப்போகிறதா? அல்லது சில முக்கிய விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவைப்படுமா? குருவின் உச்ச பலனும் ராகு கேதுவின் தாக்கமும் இந்த ஒரு மாதம் உங்கள் வேலை, தொழில், பணவரவு, குடும்ப வாழ்க்கை மற்றும் திருமண யோகத்தில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தப் போகிறது? இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஹஸ்ட்ரோ தமிழ் வியாசா ஸ்ரீயின் வணக்கம். இன்று நாம் பார்க்கப் போவது 2026 ஆடி மாத ரிஷப ராசி பலன்கள். அதாவது ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஆடி மாதம் முன்னேற்றமும் சில கூடுதல் பொறுப்புகளும் நிறைந்த மாதமாக இருக்கும். சில விஷயங்களில் பொறுமையுடன் செயல்பட்டால் நல்ல பலன்களைப் பெற வாய்ப்பு உள்ளது. பொதுவாக இந்த மாதம் எல்லா கிரகங்களும் நல்ல நிலையில்தான் உள்ளது. 3ஆம் வீட்டில் குரு உச்சம் பெற்றிருப்பதால் உங்களின் தகவல் தொடர்பு திறன் மற்றும் தைரியம் அதிகரிக்கும். 10 இல் இருக்கும் ராகு மற்றும் 11 இல் இருக்கும் சனியின் தாக்கத்தால் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள், மேலதிகாரிகளின் பாராட்டுகள், அங்கீகாரம் அல்லது இடமாற்றம் கிடைக்க வாய்ப்புள்ளது. என்றாலும் சக ஊழியர்களுடன் சிறு மனஸ்தாபம் வர வாய்ப்பு உள்ளது. எனவே கவனம் தேவை. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு தொழில் விரிவாக்கம் பற்றி யோசிப்பவர்களுக்கு சாதகமான தகவல்கள் கிடைக்கலாம். சர்வதேச தொடர்புகள் அல்லது வெளிநாட்டு நிறுவனங்களுடன் கூட்டு சேர்ந்து தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். என்றாலும் கூட்டுத் தொழிலில் முடிவெடுக்கும் முன் நிதானமாக ஆராய்வது நல்லது. அரசாங்க காரியங்கள் தாமதமானாலும் நல்லபடியாக முடியும். எதிர்பாராத திசைகளில் இருந்து பணவரவு மற்றும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். என்றாலும் கடன்கள் வாங்குவதிலோ அல்லது கொடுப்பதிலோ கூடுதல் விழிப்புணர்வு தேவை. திருமண வயதில் உள்ள ரிஷப ராசி அன்பர்கள் சிலருக்கு நல்ல வரன் அமைந்து சுபகாரியங்கள் கைகூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையே காணப்படும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களால் அனுகூலமும் எதிர்பாராத உதவிகளும் கிடைக்கும். காதலில் பெரிய பிரச்சனை இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். தூரதேச பயணங்கள் கைகூடுவதற்கான அறிகுறிகள் தென்படும். எனினும் வாகனங்களில் செல்லும்போது எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் அவசியம். இந்த மாதம் ரிஷப ராசி பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் நிறைந்ததாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். எனினும் பேச்சில் நிதானம் தேவை. இந்த மாதத்தில் ரிஷப ராசி மாணவர்களுக்கு கல்வியில் தடைகளை தாண்டி முன்னேற்றம் உண்டாகும். புதன் மற்றும் சனியின் சஞ்சாரத்தால் ஆரம்பத்தில் சிறு மனச்சோர்வு அல்லது கவனச்சிதறல்கள் ஏற்படலாம். குருவின் சுப பார்வையால் உடல் நலத்தில் பெரிய பிரச்சனைகள் தெரியவில்லை. என்றாலும் 4ஆம் வீட்டில் இருக்கும் கேது மார்பு சளி, இதயம் சார்ந்த உபாதைகள் அல்லது அஜீரண கோளாறுகள் போன்ற பிரச்சனைகளை தரலாம். கவனம் தேவை. கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஜூலை 26, 27. இந்த 2 நாட்களில் வாக்குவாதங்கள் மற்றும் அவசர முடிவுகளை தவிர்க்கவும். இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரை குருவால் நன்மைகள் கிடைக்கும். என்றாலும் சில முக்கிய முடிவுகளில் நிதானமும் பொறுமையும் கடைபிடித்தால் இந்த மாதத்தை வெற்றிகரமாக கடக்க முடியும். சரி, இந்த பலன்கள் உங்களுக்கு பொருந்துகிறதா? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். அடுத்து மிதுன ராசி ஆடி மாத பலன்களை பார்க்க மறக்காதீர்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற ஜோதிட தகவல்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் வியாசா ஸ்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். இங்கு கூறப்பட்ட பலன்கள் பொதுவானவை. தனிப்பட்ட ஜாதக அமைப்பை பொறுத்து பலன்கள் மாறுபடலாம். நன்றி.